பெருமாநகரம் பெண்களுக்கு பாதுகாப்பா இல்லைன்னு ஆளுநர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதே போல சமத்துவம் சமூக நீதினு பேசிட்டு பட்டியலின மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்ச்சி தமிழகத்தில் நடக்குதுன்னு ஆளுநர் சொல்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது பிளவுபடுத்துகிற வார்த்தை நீங்க சொல்றீங்க இல்லையா, பிளவுபடுத்துகிறது டிவைட் பண்றது, பிளவுபடுத்துற சக்திகள் டிவைசிவ் ஃபோர்ஸஸ் சொன்னீங்கன்னா அது யார் அது போன்ற காரியங்கள் ஈடுபடுறாங்க சொன்னா தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் மாத்திரம் கிடையாது, உலகம் முழுவதும் இருக்க வலதுசாரி சக்திகள், ரைட் விங் ஃபோர்ஸஸ் சொல்லணும். அந்த வலதுசாரி சக்திகள் யாருன்னு பாத்தீங்கன்னா மதத்தால் அவங்க அரசியல் பண்றது பெரும்பான்மை, மதத்தால் இனத்தால் அரசியல் பண்றது பெரும்பான்மையான போர். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட மதத்தால் மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு டிவைசிவ் ஃபோர்ஸாக இருக்கின்ற சக்தி யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க பாஜக சொல்லலாம். நீங்க உங்களுக்கு கூட சென்ற ஒரு மாதத்துக்கு முன்பு நம்ம சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. என்ன தீர்மானம்? பெண்களுக்கு பாலியல் ரீதியான குற்றங்கள் ஈடுபடுபவர்களுக்கு அதாவது மரண தண்டனை, அதை இன்னைக்கு அவர் சட்டத்தை கூட நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதில் தமிழ்நாடு அரசு நம்ம முதலமைச்சராக இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், முடிந்த மட்டும் இங்க ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு எல்லா முயற்சி எடுத்துட்டாங்க. இந்தியாவிலேயே இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்கள், பிற மாநிலங்கள், குறிப்பா பாஜக என்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பான பகுதிங்கிறது அவர் ஆளுநருக்கு தெரியும். ஆளுநர் பொறுத்த வரைக்கும் அவர் ஆளுநராக செயல்படவில்லை, அவரை பொறுத்தவரை RSS பிஜேபியின் கொள்கை பரப்பு செயலராக தொடர்ந்து செயல்படுகிறார்.